தென்னாட்டு அம்பேத்கர் வாழும் மகான் 100வது பிறந்தநாள் விழாவின் நிறைவு விழாவில் கொண்டாடி கொண்டிருக்கும் ஒப்பற்ற தலைவர் எல் இளைய பெருமாள் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மாவட்டத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய தலைவர் இளைய பெருமாளுடைய 100ஆண்டு நிறைவு விழா. இளைய பெருமாள் என்றாலே பண்பாட்டு மூலதன மீட்பர் என்று சொல்லுவார்கள். இந்த மக்களை எல்லாம் அடிமை தளத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக புறப்பட்டு வந்த ஒரு மாபெரும் தலைவராக இந்தியா முழுவதும் பார்க்கப்பட்ட தலைவர் இளைய பெருமாள் அவர்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் 1962ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியா முழுவதும் இந்த விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனையை ஆராய வேண்டும், கல்வி மற்றும் சமூக பொருளாதார நிலையில் எந்த இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு குழு அமைக்க வேண்டும். அந்த குழுவின் தலைவராக தலைவர் இளைய பெருமாள் அவர்களை நியமித்தார்கள். ஏறக்குறைய 7 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து 1969ஆம் ஆண்டு 421 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த அறிக்கை தான் இந்தியா முழுவதற்கும் கல்வி, சமூக, பொருளாதார மீட்புக்கான அறிக்கையாக இருந்தது. விளிம்பு நிலை மக்கள், ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்த அறிக்கை இளைய பெருமாளுடைய அறிக்கை. அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு எல்லா நாடுகளிலும் செய்திகளாக வருகிறது. அவர் சொன்ன முக்கிய காரணம் என்னவென்றால், சமத்துவம் ஏற்பட வேண்டும், சாதி சமயமற்ற ஒரு நாட்டை படைக்க வேண்டுமென்றால் பண்பாட்டு தலங்களில், ஆலய வழிபாடு தலங்களில் எல்லா சாதியினரும் அதில் இருக்க வேண்டும். அதுதான் எல்லா சாதியினரும் கோவில்களிலே, ஆலயங்களிலே அர்ச்சகர்களாக இருக்க வேண்டும் என்று அவருடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதை படித்த தந்தை பெரியார் தான் உடனே இளைய பெருமாள் அறிக்கையை படித்து பாருங்கள், அவர் எல்லா ஆலயங்களிலும் எல்லா சாதியை சார்ந்தவர்களும் அர்ச்சகராக இருக்கலாம் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே நாம் இதை ஆர்ப்பாட்டம் மூலமாக, போராட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது இருக்கின்ற ஆசிரியர் கி வீரமணியை அழைத்து போராட்டத்திற்கு அழைப்பிடுத்திருக்கிறார். இதை தெரிந்த மேனாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நேரடியாக பெரியார் திடலுக்கு சென்று, உங்களுடைய மாணாக்களின் அரசு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் போராட்ட வடிவத்தில் மூலமாக இதை பெற வேண்டிய சூழல் இங்கே இல்லை, நீங்கள் சொன்னால் நாங்கள் அதை செய்கிறோம் என்று 1 மாத காலத்திற்குள் இளைய பெருமாள் அறிக்கையை சுட்டிக்காட்டி தமிழக சட்டப்பேரவையில் சட்டமாக்கினார்கள். எல்லா ஆலயங்களிலும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் சாதியை சார்ந்தவர்களும் அர்ச்சகராக வேண்டும் என்ற தீர்மானம் தான் அந்த சட்ட முன்வடிவு. அதை நான் கூட இப்பொழுது இருக்கிற ஆசிரியர் வீரமணி அவருடன் கேட்டேன், இதெல்லாம் நடந்தது உண்மையா, ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று. உடனே அவர் பெரியார் திடலில் ஆதாரங்களை சொன்னார். தந்தை பெரியார் போராட்டத்தை எடுத்தது இளைய பெருமாள் அறிக்கையை வைத்துதான். இன்று அனைத்து கோவிலிலும் அர்ச்சகராகலாம் என்று அர்ச்சகரால் நியமிக்கப்பட்டது இளைய பெருமாள் அவர்களால் தான். தலித் மக்களுக்கு மட்டும் அவர் விடுதலை பெற்று தரவில்லை, எல்லா சாதியரும், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அனைவரும் ஆலயங்களில் அர்ச்சனை செய்யலாம் என்பதை உறுதி செய்தவர் நம்முடைய இளைய பெருமாள் அவர்கள். இதுதான் அவருடைய சமூகத்திற்கு உண்டான மிகப்பெரிய கொடையாக இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறார். ஆனால் இன்று நம்முடைய தலைவர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் இவருடைய 100ஆண்டை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனே அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று 100ஆண்டு விழாவை நாம் காமராஜர் அரங்கில் எடுத்தோம். அதில் சிறப்பு சொற்பொழிவை இளைய பெருமாளுடைய பெருமைகளை பற்றி பேசினார். நிறைவு விழா அவருடைய குடும்பத்தாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் அதை செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் இதை நிறைவு செய்யுங்கள் என்று அழைக்கும் போதும் ஒருவித சங்கடமும் இல்லாமல் நான் வருகிறேன் என்று இந்த தேதியை ஒப்புக்கொண்டார். 4 மணி நேரம் சென்னையில் பயணம் செய்து இங்கே வந்திருக்கிறார். நாளை காலை 6 மணிக்கு விமானம்.
இங்கே இருந்து 8 மணிக்கு புறப்பட்டால் கூட ஏறக்குறைய 4 மணி நேரம் பயணம். 12 மணிக்கு சென்று 1 மணி 2 மணிக்கு படுத்து 6 மணி விமானத்தை பிடிக்க வேண்டும். நிறைய அவரை பற்றி பேசுவதற்கு வரலாறுகளும் பதிவுகளும் இருக்கின்றன. ஆனால் நேரம் இடம் கொடுக்கவில்லை. நாம் எல்லாம் எதை பேசுவோமோ அதை விட அவரை பற்றி உயர்வாக சிந்திக்கக்கூடியவர், அவரை பற்றி தெரிந்தவர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள். ஆகவே அவர் உரையாற்றுவதை நாம் கேட்க வேண்டும். ஒன்று மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு முறை ஐயா இளைய பெருமாள் அவர்கள் தலைவரானவுடன் ஐயா ப. சிதம்பரம் அவர்களை அவரோடு அனுப்பி வைத்தார்களாம். அவர் தொடர் வண்டியிலே, மின்சார வண்டியில் ஏறி இங்கே கடலூருக்கு அழைத்து வரும்போது ஒரு முறை சொன்னார், எந்த ரயில் நிலையத்தையும் பார்த்தாலும் அப்படிப்பட்ட கூட்டத்தை பார்க்க விடலை. எங்க இருக்கிற கூட்டமும் அந்த ரயில் நிலையத்தில் இருந்தது. அவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்தார்கள். திக்குமுகாடி விட்டார். அப்படிப்பட்ட கூட்டத்தை இளைய பெருமாள் அவர்களால் அங்கே கூட்ட முடிந்தது என்பதை அதை சொல்லும் பொழுது உச்சரி ரொம்ப பூரிப்போடு இருந்தது. அப்படிப்பட்ட தலைவருடைய விழாவை இங்கே நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இங்கே அரசியல் பேசுவதற்கு இந்த மேடை சரியான மேடையாக இருக்கிறது. ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் உரையாற்ற வேண்டும். இதோடு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், குறிப்பாக திரு டாக்டர் மணிரத்தினம் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.